சமீப காலமாக அடுக்கடுக்காக ஏகப்பட்ட சர்ச்சைகளை சந்தித்து வருகிறார் யூடியூபர் இர்ஃபான். பாட்டியின் மீது கார் மோதியதில் தொடங்கி அவருக்கு குழந்தை பிறந்தது வரை எல்லாமே பஞ்சாயத்து தான். ஆனால் பெரிய இடத்தில் சப்போர்ட் இருப்பதால் எல்லா பிரச்சனையில் இருந்தும் எஸ்கேப் ஆக்கி விடுகிறார். அதே போல் அவருக்கு எல்லாமே கண்டென்ட் தான். வீடியோ போட்டு சர்ச்சைகளை கிளப்பி பிறகு மன்னிப்பு கேட்பது இவருக்கு கைவந்த கலை. அதாவது யூடியூபர் இர்ஃபான் ஏழைகளுக்கு உதவுகிறேன் என உடைகள் வாங்கிக் கொண்டு தனது மனைவியுடன் சென்னையில் பல்வேறு இடங்களுக்கு சென்று கொடுக்க திட்டமிட்டு அதே போல் செய்து உள்ளார். இதில் சர்ச்சையாக மாறிய விஷயம் என்னவென்றால், இவரும் இவரது மனைவியும் காருக்குள் இருந்து கொண்டே அவர்கள் வாங்கி வந்த உடைகள் மற்றும் உதவி பொருட்கள் அடங்கிய பைகளை ஒவ்வொன்றாக கொடுக்கிறார்கள். இது தொடர்பாக இர்ஃபான் தனது யூடியூப் சேனலில் வீடியோவை வெளியிட்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் இர்ஃபான் மற்றும் அவரது மனைவி இருவரும் காரில் அமர்ந்து கொண்டு உடைகளை வழங்குகிறார்கள். இவர்கள் உடைகளை வழங்கும் போது சில இடங்களில் சிலர் பொருட்களை வாங்குவதற்காக காருக்குள் கைகளை விடுகிறார்கள். சிலர் தங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்ற எண்ணத்தோடு உடைகள் அடங்கிய பைகளை பிடுங்குவதையும் வீடியோவில் பார்க்க முடிகிறது. ஆனால் உதவி பொருட்களை வாங்கியவர்கள் காருக்குள் கைகளை விடும்போது இர்ஃபான் காருக்குள் கைகளை விட வேண்டாம் என காட்டமாக கத்துகிறார். இது மட்டும் இல்லாமல் உதவி பொருளை வாங்கும் போது சிலர் அவரது மனைவியை தொட்டு விட்டார்கள் என்றும் அவரது கைகளை பிடித்து இழுத்தார்கள் என்றும் கூறுகிறார். அப்போது விடுங்கடா, இது என் பொண்டாட்டிடா என்ற மனநிலையில் தனது மனைவியை காப்பாற்றியதாகவும் கூறுகிறார். இப்படியான இந்த வீடியோவுக்கு இணையவாசிகள் பலரும் தங்களது கமெண்ட்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வீடியோ தொடர்பாக விஜய் பார்வதி வெளியிட்டுள்ள வீடியோவில், இவர் பெரிய ஜமீன் பரம்பரை, காருக்குள்ள உட்கார்ந்து கொண்டுதான் இல்லாத மக்களுக்கு சேவை செய்வார். தனது மனைவியை அவ்வளவு பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என நினைப்பவர் அவரது மனைவியை வீட்டிலேயே விட்டுவிட்டு வர வேண்டியதுதானே. இது போன்ற சமூக நடவடிக்கைகளுக்கு அழைத்து கொண்டு வந்திருக்க கூடாது. மக்களே, தயவு செய்து மறைந்த ரத்தன் டாடாவை படியுங்கள். ரத்தன் டாடா தனது வாழ்நாளில் சம்பாதித்த பணத்தை பெருமளவில் இல்லாத ஏழைகளுக்கு கொடுத்துள்ளார். ஆனால் அதை அவர் எந்த ஒரு இடத்திலும் வெளிக்காட்டியதில்லை. ஆனால் இந்த புது பணக்காரங்க இருக்காங்க பாருங்க, எப்பா இவனுக்கு பண்ற கூத்து இருக்கே, தன்னிடம் பணம் இருக்கிறது என்பதை எப்படியெல்லாம் கேவலமாக வெளிக்காட்டுகிறார்கள். இப்படியான நேரங்களில் இந்த புது பணக்காரர்களின் புத்தி வெளியே வருகிறது. பெரும்பான்மையான சமூகம் இது போன்ற கேவலமான மனநிலையோடு தான் உள்ளது. இந்த மாதிரியானவர்களை நாம் ப்ரமோட் செய்து கொண்டு இருக்கிறோம். நாடு நாசமாக போக வாழ்த்துக்கள் என இர்ஃபானின் நடவடிக்கைகள் குறித்து காட்டமாக விமர்சித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். இது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.